சர்வதேச கிரிக்கெட்டில் மிக பெரும் பணம் கொழிக்கின்ற இடம் இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல். அந்த ஐபிஎல் போட்டி இந்த 18 ஆண்டுகளில் மறக்க முடியாத பல்வேறு நினைவுகளை தந்திருக்கிறது. சரித்திரங்கள் பலவற்றை உருவாக்கி இருக்கிறது, பல்வேறு சாதனைகளையும் காட்டியிருக்கிறது. ஆனால் அதிலே மறக்க முடியாத, இதுவரைக்கும் ரசிகர்களை மர்மமாக நோக்க வைக்கின்ற, இதுவரை வெளியே வராத ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு பக்கம் இருக்கிறது. அது ஸ்லாப் கேட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சர்ச்சை. அந்த சர்ச்சை பற்றியும் இதுவரை வெளியிடப்படாத இப்போது வெளிவந்திருக்கின்ற ஒரு காணொளி பற்றியும் பேசப் போகிறது இந்த காணொளி. ஐபிஎல் என்று அழைக்கப்படுகின்ற இப்போது உலக கிரிக்கெட்டை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற உலகத்தின் பணம் கொழிக்கின்ற பிரான்சைஸ் லீக் போட்டிகளின் முதலாவது தொடர் ஆரம்பித்தது 2008ஆம் ஆண்டு. அந்த வேளையில் மிக பெரும் எதிர்பார்ப்பு இந்தியாவின் மீது குவிந்திருந்தது. இந்த ஐபிஎல் போட்டிகள் எப்படி நடக்கப் போகின்றன, உலகத்திலிருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் வீரர்கள் அங்கே வந்து இந்தியாவில் குவிந்திருந்த வேளையில் அது ஒரு மிக பெரும் கிரிக்கெட் கோலாகலமாக, ஒரு கடிகாட்டமாக கருதப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இடம்பெறுமான சந்தேகங்களும் இருந்தது. ஆனால் இப்பொழுது 18 ஆண்டுகளாக உலகத்தின் மிகச்சிறந்த பிரான்சைஸ் லீக் தொடராக பல்வேறு உரிமையாளர்கள் லாபம் ஈட்டுகின்ற ஒரு தொழிலாக, அதுவழியே உலக கிரிக்கெட் வீரர்கள் அத்தனை பேரும் வந்து ஒன்று கூடுகின்ற ஒரு கண்காட்சி இடமாக, இது மட்டுமல்லாமல் சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் அங்கத்துவம் வைக்கின்ற அனைத்து நாடுகளும் இந்த ஐபிஎல் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் வேறு எந்த சர்வதேச போட்டிகளையும் பிரதானமாக கொள்ளாமல் தங்கள் வீரர்களை ஐபிஎல்லில் அனுப்பி அதில் வருகின்ற ஒரு மிக பெரும் வருவாயை அந்த வீரர்களுக்கு பெற்றுக் கொடுத்து தங்களது கிரிக்கெட் சபைகளுக்கும் எடுத்துக் கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். ஐபிஎலுக்கு நிகராக வேறு எதுவும் கிடையாது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபையோ தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சபையோ தாங்கள் நடத்தி வருகின்ற பிக் பேஷ் லீக், இல்லாவிட்டால் SA20 ஆகியவற்றை ஐபிஎலுக்கு அடுத்த இடத்தில் இருந்தாலே பெரிது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது. இந்த காணொளி ஐபிஎல் பற்றி விமர்சிக்கவோ, ஐபிஎல்லை பற்றி பாராட்டவோ, இல்லாவிட்டால் ஐபிஎல்லில் இருக்கின்ற சாதனைகளை பற்றி பகிரவோ அல்ல. மாறாக ஐபிஎல்லில் இடம்பெற்ற இன்று வரை மர்மமாக இருந்த ஒரு விடயத்தை பற்றிய தெளிவாக்கம் ஒன்றை வழங்குகின்ற ஒரு காணொளி. ஐபிஎல் முதலாவது பருவகாலம் 2008ஆம் ஆண்டு ஆரம்பித்த வேளையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வென்றது. பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. உலகத்துக்கு மிக பெரும் வித்தியாசமான ஒரு 2020 கிரிக்கெட் தொடர் ஒன்று கிடைத்தது. அதையெல்லாம் தாண்டி சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி இன்று வரை பேசப்படுகின்ற, விவாதிக்கப்படுகின்ற விடயங்களில் ஒன்று இந்த ஸ்லாப் கேட், அதாவது கன்னத்தில் அறை விழுந்த கதை. 2 இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல். ஒருவர் ஹர்பஜன் சிங், இன்னொருவர் ஸ்ரீசாந்த். என்ன காரணத்தால் ஹர்பஜன் சிங் ஸ்ரீசாந்தின் கன்னத்தில் அறைந்தார் என்று இன்று வரை தெரியாது. ஆனால் அந்த அறை விழுந்த காணொளி இப்போதுதான் வெளியாகி இருக்கிறது. இந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு 17 ஆண்டுகளாக பொத்தி வைத்திருந்த ஒரு ரகசியத்தை வெளியிட்டது போல பெருமையாக இந்த காணொலியை வெளியிட்டு வைத்தவர் ஐபிஎல்லின் ஸ்தாபகர், இல்லாவிட்டால் ஐபிஎல்லை ஆரம்பித்து வைத்தவர் என்று சொல்லப்படுகின்ற இந்தியன் பிரீமியர் லீகின் முதலாவது ஐபிஎல்லின் ஆணையாளராக விளங்கிய லலித் மோடி. அவர் கிட்டத்தட்ட ஐபிஎல்லை ஒரு கொண்டு நடத்திய ஒருவராக, ஐபிஎல்லை உருவாக்கிய ஒருவராக பெருமை கொண்டிருந்த ஒருவராக இருந்தார். பின்னர் வந்த நாட்களில் அவருக்கும் இந்திய கிரிக்கெட் சபைக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல், லலித் மோடியின் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் போன்றவற்றால் அவர் ஐபிஎல் இருந்து விலக்கப்பட்டிருந்தார். ஆனால் இந்த ஐபிஎல் உருவானதை ஐசிஎல் மூலமாக என்பது வேறு கதை. அதெல்லாம் தனித்தனி கதைகள். லலித் மோடி திடீரென்று இந்த விடயத்தை கொண்டு வந்திருப்பது இதற்காக. ஹர்பஜன் சிங்கும் ஸ்ரீசாந்தும் அந்த வேளையில் எதிரிகளாக இருந்தாலும் பின்னர் நண்பர்களாக மாறிப்போனார்கள். அதுக்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து ஆடிய கதையும் இருந்தது. அண்மையில் ஹர்பஜன் சிங் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் மறக்க வேண்டிய ஒரு நாளாக இருந்தால் இந்த ஸ்ரீசாந்தை அறைந்த இந்த சம்பவம் தான் என்று சொல்லி ஸ்ரீசாந்தின் மகளிடம் மன்னிப்பும் கூறியிருந்தார். ஸ்ரீசாந்த் அதுக்கு பிறகு தடைக்குள்ளாகி, அது வேறு கதை. ஐபிஎல்லில் தான் ஸ்பாட் ஃபிக்சிங் போன்ற விடயங்களுக்காக தடைக்குள்ளாகி அதிலிருந்து மீண்டு வந்து திரைப்படங்களில் நடித்து, இல்லாவிட்டால் கிரிக்கெட் அணியில் மீண்டும் இடம்பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அப்படியெல்லாம் போய் முடிந்திருக்கிறது. ஹர்பஜன் சிங் அதற்கு பிறகு இன்னும் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி அதிலிருந்தெல்லாம் மீண்டு, அதுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து கிட்டத்தட்ட திருவள்ளுவர் போல தமிழெல்லாம் எழுதி அதெல்லாம் அப்படி தனித்தனி கதைகளாக போயின. ஆனால் 17 ஆண்டுகளாக பொத்தி வைக்கப்பட்ட ரகசியம் திடீரென்று வெளிப்படுத்தப்பட்டது எங்கே என்றால், ஆஸ்திரேலிய முன்னாள் அணித்தலைவரான மைக்கேல் கிளார்க் நடத்திய ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் லலித் மோடி கலந்து கொண்ட வேளையில் தான் இந்த காணொலியை வெளியிட்டிருந்தார். Here's the video that we were talking about. It was, but was it? I haven't put it out for so long. The utmost respect for, because he was such a tough competitor. அப்படியானால் எங்கே இருந்தது இந்த காணொளி? காரணம், நாங்கள் யாரும் இந்த காணொளியை பார்த்தவர்கள் இல்லை. சாமானியர்கள், இல்லாவிட்டால் கிரிக்கெட் ரசிகர்கள், ஏன் ஐபிஎல்லில் விளையாடிய பல்வேறு வீரர்களுக்கு கூட இந்த காணொளியை பற்றி தெரியாது, அவர்கள் பார்த்தது இல்லை. நாங்கள் பார்த்ததெல்லாம் 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மொஹாலியில் இடம்பெற்ற அப்போதைய கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி, அந்த ஐபிஎல் தொடரின் 10வது போட்டி. அந்த போட்டிக்கு பிறகு பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. அதற்கு முதல் போட்டி முடிந்தவுடன் வீரர்கள் கைகூறுக்கின்றார்கள். கைகூறுக்கின்ற வேளையில் திடீரென்று வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காணொளி, இல்லாவிட்டால் ஒரு படம்,
ஸ்ரீசாந்த் அழுது கொண்டிருக்கிறார், தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகுதான் நேர்முக வர்ணனையாளர்கள் சொல்கின்றார்கள், ஸ்ரீசாந்துக்கு ஹர்பஜன் சிங் இந்த கைகுலுக்கின்ற வேளையில் கன்னத்தில் அறைந்து விட்டார் என்று. ஆனால் இடைநடுவே நடந்தது என்ன என்று சொன்னால், லலித் மோடி குறிப்பிடுகின்றார், மைக்கேல் கிளார்க்குடனான அந்த பாட்காஸ்ட் பேட்டியின் போது போட்டி முடிந்துவிட்டது, வீரர்கள் கைகுலுக்கின்றார்கள். எனவே அந்த வேளையில் அத்தனை கேமராக்களும் அணைக்கப்பட்டு விட்டன. பாதுகாப்பு காரணங்களுக்காக தன்னுடைய, அதாவது ஐபிஎல்லின் நிர்வாகியாக இருந்தவர் லலித் மோடி தானே, எனவே தன்னுடைய பாதுகாப்பு கேமரா ஒன்று மட்டும் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த கேமராவிலே பதிவான காணொலி தான் இது என்று இவ்வளவு காலமும் வெளிப்படுத்தாமல் இருந்தது. வீரர்களுக்கு இடையிலான முருகல்கள், மனத்தாங்கல்கள் போன்றவற்றை வெளிப்படுத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு என்று கருதப்படுகிறது. ஆனால் இப்போது இதை வெளியிட்டது தன்னுடைய விளம்பரத்துக்காகவா, இல்லாவிட்டால் அந்த பாட்காஸ்டை பரபரப்பாக்குவதற்காகவா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. காரணம், ஸ்ரீசாந்தும் ஹர்பஜன் சிங்கும் இதையெல்லாம் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் இப்போது இந்த காணொலி வெளியாகியதன் மூலமாக ஒரு சில விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த காணொலியை பார்த்தால் எங்களுக்கு தெரியும், அந்த விடையில் கைகுலுக்கி கொண்டு போகும்போது ஹர்பஜன் சிங் ஸ்ரீசாந்தை கடந்து செல்கின்ற விடையில் தன்னுடைய புறங்கையினால், பேக் ஹேண்ட், இந்த புறங்கையினால் அறைகிறார் ஸ்ரீசாந்துக்கு. ஸ்ரீசாந்த் திடுக்கிட்டு விட்டார். ஹர்பஜன் சிங் அதற்கு பிறகும் சில வசைமொழிகளை பாவித்துக் கொண்டு அவரை தாக்க வருகிறார். உடனடியாக மஹேல ஜாவர்தன, இலங்கை அணியின் முன்னாள் தலைவர், அந்த வேளையில் பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியிலே ஆடியவர், அவர் ஸ்ரீசாந்தை தடுத்து அரவணைத்து ஸ்ரீசாந்தை மீண்டும் மோத செல்கின்ற போது தென்படுகின்ற வேளையில் அவரை அணைத்துக் கொண்டு செல்கிறார். இடைநடுவே இர்ஃபான் பத்தான், அவரும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்காக விளையாடியவர், அவரும் சென்று உடனடியாக ஸ்ரீசாந்தை சமாதானப்படுத்தி அழைத்துச் செல்கின்ற வேளையில் அதற்கு பிறகு நாங்கள் இன்னும் ஒரு சிலரை பார்க்கிறோம். இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திரம் குமார் சங்கக்கார, மேற்கிந்திய தீவுகளின் ராம்நரி சர்வான் ஆகியோரும் அதிலே, அவர்களும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியிலே ஆடியவர்கள், உடனடியாக ஸ்ரீசாந்தை தடுக்கின்றார்கள். ஹர்பஜன் சிங்கை உடனடியாக தடுப்பதில் ஈடுபடுபவர் அந்த மைதானத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர், இல்லாவிட்டால் மும்பை இந்தியன்ஸின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக இருக்க வேண்டும். அந்த இடத்திலே அப்போது மும்பை இந்தியன்ஸுக்காக ஆடிய சனத் ஜாசூரிய போன்ற வீரர்களை நாங்கள் பார்க்கிறோம். பஞ்சாப் அணியின் தலைவராக அப்போது இருந்தவர் யுவராஜ் சிங், அவரை அந்த காணொலியில் காணவில்லை. யுவராஜ் சிங்கும் ஹர்பஜன் சிங்கும் என்ன இருந்தாலும் நெருங்கிய நண்பர்கள், இரண்டு பேரும் உண்மையாக பஞ்சாப் அணிக்காக ஆடியவர் ரஞ்சி கண்ட போட்டிகளில். Here's the video that we were talking about. It was, but was it? I haven't put it out for so long. We were 18 years behind us for this, and I think. And again, let me also say, from my perspective, Sreesanth was an amazing bowler. I didn't play much against him, but brilliant bowler. Budgie, I have the utmost respect for, because he was such a tough competitor. அந்த வேளையில் என்ன நடந்தது என்பது குறித்து தெளிவான விடயம் இல்லை. ஆனால் லலித் மோடி மைக்கேல் கிளார்க்குடனான பேட்டியின் போது ஒரு விடயத்தை சொல்கிறார். அந்த போட்டியில் இடம்பெற்ற சில முருகல்கள் காரணமாகவும் ஹர்பஜன் சிங் ஒரு தற்காலிக தலைவராக மும்பை இந்தியன்ஸுக்காக அந்த போட்டியில் பொறுப்பெடுத்திருந்தார். தன்னுடைய முதலாவது போட்டியை தோல்வியோடு ஆரம்பித்திருக்கிறது என்ற வெம்பல் அவருக்கு இருந்திருக்கலாம். அதுவும் 66 ஓட்டங்களால் ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஸ்ரீசாந்த் அந்த வேளையில் 2 விக்கெட்டுகளை எடுத்த நேரத்திலும் வீரர்களை ஆட்டமிழந்து அவர்கள் வெளியே செல்கின்ற வேளையில் அவர் பாடிய வசைகள், அவர் செய்த கேலிகள் ஆகியவற்றின் காரணமாக கோபப்படைந்த ஹர்பஜன் சிங்குக்கு போட்டி முடிந்த பிறகு அந்த கோபம் அத்தனையும் சேர்ந்து ஸ்ரீசாந்தின் கன்னத்திலே கைகளினால் வெடித்திருக்கிறது என்பதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற விடயம். அந்த போட்டியை பற்றி நாங்கள் அவதானித்து பார்த்தால், ஐபிஎல்லின் 10வது போட்டியாக இடம்பெற்ற போட்டி. அந்த பருவகாலத்தில் மும்பை இந்தியன்ஸுக்கு தலைவராக இருந்தவர் சச்சின் டெண்டுல்கர். ஆனால் இந்த போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் உபாதை காரணமாக ஓய்வு எடுத்துக்கொள்ள ஹர்பஜன் சிங் தற்காலிக தலைவராக பொறுப்படுத்திருந்தார். கிங்ஸ் 11 பஞ்சாப் தன்னுடைய சொந்த மைதான மொஹாலியிலே ஆடிய போட்டியில் அவர்கள் முதலில் துடுப்படுத்த ஆடி 182 ஓட்டங்களை எடுத்தார்கள். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக பின்னர் தெரிவான குமார் சங்கக்கார் 56 பந்துகளில் 94 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். ஹர்பஜன் சிங் பந்துவீச்சிலே 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். அந்த அணியிலே அப்போது மும்பை இந்தியன்ஸ் அணியிலே சனத் ஜாசூரிய, லூக் ராங்கி, ராபின் உத்தப்பா, ட்வைன் பிராவோ, ஷான் பொலக், அபிஷேக் நாயர், சௌரப் திவாரி மற்றும் ஹர்பஜன் சிங் அணித்தலைவர், இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே விளையாடியிருந்தது. மறுபக்கம் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை எடுத்துக்கொண்டால் அந்த அணியிலும் குமார் சங்கக்கார, மஹேல ஜாவர்தன, யுவராஜ் சிங் அணியின் தலைவர், ராம்நரை சர்வான், பிரெட் லீ, பியூஷ் சாவ்லா, ஸ்ரீசாந்த், இர்ஃபான் பத்தான் போன்ற பல நட்சத்திரங்கள் ஆடியிருந்தார்கள். 183 ஓட்டங்களை இலக்காக கொண்டாடிய மும்பை இந்தியன்ஸ் வெறும் 116 ஓட்டங்களுக்கு சுருண்டு போயிருந்தது. பிரெட்லி மிக துல்லியமான பந்துவீச்சு, இர்ஃபான் பத்தான், ஸ்ரீசாந்த் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை எடுக்க, பியூஷ் சாவ்லாவும் தன்னுடைய சுழல் பந்துவீச்சு மூலமாக 16 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இந்த தோல்விதான் உண்மையில் அந்த இடத்திலே ஹர்பஜன் சிங்கை கொஞ்சம் கோபம் கொள்ள வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பருவகாலத்தில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 2ஆம் இடத்தை பிடித்திருந்தது. இன்னொரு முக்கியமானது, மும்பை இந்தியன்ஸ் அவ்வளவு பெரிதாக சிறப்பாக ஆடியிருக்கவில்லை. புள்ளிகளின் பட்டியலில் 8 அணிகள் ஆடிய தொடரில் அவர்களுக்கு 5ஆம் இடம் தான் கிடைத்தது. இறுதியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் சாம்பியன் ஆனது அந்த பருவகாலத்தில். இந்த போட்டியின் நடுவே வெடித்த இந்த சம்பவம் உண்மையில் 2 பேருக்கு இடையிலான தனிப்பட்ட மோதலாக இல்லாமல் போட்டியின் நடுவே இடம்பெற்ற பல்வேறு வாக்குவாதங்களின் அடிப்படையில் அணித்தலைவராக இருந்த ஹர்பஜன் சிங் அந்த தோல்வியை பொறுக்க முடியாமல், ஸ்ரீசாந்த் அவரது வாய் அவ்வளவு நல்லா இருக்காது, சும்மா இருக்காது, ஹர்பஜன் சிங்கும் அப்படித்தான். எனவே ஸ்ரீசாந்த் உதித்த வார்த்தைகளுக்கு பதிலடியாக அவர் கைகளினால் அறைந்திருக்கிறார். எனவே ஸ்ரீசாந்த்
வீரர்களை வெளியேற்ற போது கைகள் காட்டியது, சமீட்சைகள் செய்தது, இல்லாவிட்டால் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளுக்காக ஹர்பஜன் தன்னுடைய கைகளினால் அறைந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தின் பிறகு இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் அது ஐபிஎல்லின் போட்டி தீர்ப்பாளரும் அதுக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் சபையில் நடத்திய விசாரணைகளுக்கு பிறகு ஹர்பஜன் சிங்கிற்கு உடனடியாக 11 ஐபிஎல் போட்டிகளிலும் 5 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஹர்பஜன் பிறகு மானசீகமாக மன்னிப்பு கோருவதாக தெரிவித்திருந்தாலும் கூட இன்னமும் வீரர்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகின்ற ஸ்லாப்கேட் சம்பவமாக இது இருக்கிறது. ஸ்ரீசாந்த் மட்டும் அப்படி ஒன்றும் நல்லவர் கிடையாது, அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தன என்பது பின்னாளில் அவர் பந்தயக்காரர்களோடு சிக்கிய வேளையிலும் அதுபோல இன்னும் பல வீரர்களோடு அவர் மோதலில் ஈடுபட்ட வேளையிலும் தெரிய வந்திருந்தது. ஆனால் இந்த விடயத்திலே ஹர்பஜன் சிங் தன்னுடைய கையினால் அறைந்தது பிழை என்பதுதான் பல பேரும் இப்பொழுது எழுதுகின்ற தீர்ப்பு, இல்லாவிட்டால் வழங்குகின்ற தீர்ப்பு. இந்த காணொலி வெளியான பிறகு இப்பொழுது நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதே போல கிரிக்கெட்டில் தெரியாத, இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படாத, அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தது என்று நாங்கள் ஊகிக்கக்கூடிய மாதிரி மட்டும் இருக்கின்ற பல்வேறு விடயங்களை பற்றி நீங்கள் விரும்பினால் கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். தேடி எடுத்து அந்த சம்பவங்களின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து காணொலிகளை தர காத்திருக்கிறேன். இந்த ஸ்லாப்கேட் சம்பவம் இப்போதும் சர்ச்சையாக மீண்டும் ஒரு தடவை ட்ரெண்டிங் ஆகி இருக்கிறது. இதமும் ஹர்பஜன் சிங்கும் ஸ்ரீசாந்த் மட்டும் பேசாதது தான் குறையாக இங்கே இருக்கிறது. அதுபோல அந்த போட்டியிலே இந்த சம்பவத்தை நேரில் கண்ட மஹேல ஜாவதன, குமார் சங்கக்கார, சனத் ஜெயசூரிய, ராம்நரேஷ் சர்வான், பிரெக்லி போன்றோரும் தங்களுடைய கருத்துக்களை இனி சொல்வார்களா? காரணம் 17 ஆண்டுகள். எனவே இந்த 17 ஆண்டுகளில் காலப்போக்கில் பல்வேறு விடயங்கள் மறந்து போயிருக்கும். மறக்காமல் நினைவில் இருக்கின்ற விடயங்களில் ஒன்றாக இது இருக்கலாம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காணொலியை இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கின்ற லலித் மோடி இப்போது ஐபிஎல்லோடும் உறவில் இல்லை, இந்திய கிரிக்கெட் சபையோடும் அவருக்கு நேரடியாக தொடர்பு இல்லை. அவர் இப்பொழுது வர்த்தக ரீதியாக செயற்படுகின்ற ஒரு வர்த்தக பிரமுகராக எங்கேயோ இருக்கிறார். அப்படி இருக்கின்ற மோடி இந்த காணொலியை இப்போது கொண்டு வந்து சர்ச்சைக்கு உரியதாக மாற்றியிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாலும் லலித் மோடியை பற்றி பொதுவாகவே கிரிக்கெட்டை தெரிந்த அனைவருக்கும் தெரியும். அவர் நிறைய சர்ச்சைகளை தான் ஐபிஎல் இருந்த வேளையில், இல்லாவிட்டால் இந்திய கிரிக்கெட் சபையோடு தொடர்பில் இருந்த வேளையிலே உருவாக்கி இருந்தவர். அவருக்கும் வீரர்களுக்கும் இடையில் பல்வேறு சர்ச்சைகள் இருந்திருக்கின்றன. அவருக்கும் வர்த்தக பிரமுகர்கள், ஐபிஎல்லின் உரிமையாளர்களுக்கும் இடையில் சர்ச்சைகள் இருந்திருக்கிறது. அதுபோல நடிகரோடும் அவருக்கு சர்ச்சைகள் இருந்திருக்கிறது. எனவே இவர் ஒரு சர்ச்சைகளின் நாயகர். இந்த விடயத்தை இப்பொழுது கிண்டி விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக ஐபிஎல் பற்றி மட்டுமல்ல, அந்த காலத்தில் ஐபிஎல் ஆணையாளராக இருந்த லலித் மோடி பற்றியும் மீண்டும் மீண்டும் பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது.